உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இந்த குடும்பமா என்ன உளர்ற? நான் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்போ இந்த வீட்டுல நானும் ஒருத்தன் தான். உங்க சேஃப்டிக்காக தானங்க என்ன வேலைக்கு வச்சீங்க. அப்ப இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா தானங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும். என்ன மாமா நம்ம வீட்ல இவனும் ஒரு மெம்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா ரேஷன் கார்டுல இவன் பேரையும் சேர்க்க சொல்லுவான் போல இருக்க. என்ன மாப்பிள்ள எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கோம், இப்ப போய் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி மாமா. இன்னைக்கு சண்டையில நீங்க சிவனாண்டி அப்பாவை கொன்னதா சொன்னீங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியாம நான் எப்படிங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? இதுக்கு மேலே நான் இந்த வேலையில இருக்கணும்னா எனக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் அப்படி என்னங்க பகை? எனக்கும் அவனுக்கும் என்ன பகைன்னு உனக்கு தெரியணும்ல? வா சொல்றேன். இவங்க யார் தெரியுமா? இவங்கதான் என் அம்மா. பேரு சிவகாமி. அன்பை தவிர எதுவுமே தெரியாதவங்க, அதிர்ந்து பேசாதவங்க, யாரையும் சின்னதா கூட காயப்படுத்தாதவங்க, துரோகம் செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யற பெரிய மனசு இவங்களுக்கு. தெய்வ பக்தியோட இருந்தவங்க. இப்படிப்பட்டவங்க பொண்ணா பிறந்த ஒரே காரணத்தினால ஆண் மிருகங்களால அவங்க சித்திரவதைப்பட்டு கண்ணீர் சிந்தன கதை தெரியுமா உனக்கு? கும்பிடுற சாமிங்கள்லயே ஆம்பளை சாமிக்கு இருக்கிற மரியாதை பொம்பளை சாமிங்களுக்கு இல்ல. சாமிங்களுக்கே அந்த நிலைமைனா என் அம்மாலாம் ஏமாத்திரம். அவங்க யார் தெரியுமா? அவங்களுக்கு நடந்த கொடுமை என்னன்னு தெரியுமா? தெரியுமா? அம்மா 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 அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா. அம்மா ரொம்ப வலிக்குதாம்மா? வலியை தாங்கிதாம்மா ஆகணும். பயப்படாதீங்க. தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துக்கோ. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோமா, இப்ப வந்துருவாங்க. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ முடியலையே. சாப்பிட்றா என்ன பங்காளி, இந்த தடவையாவது அத்தாச்சி ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்குமா, இல்ல வழக்கம் போல பொம்பளை பிள்ளை தானா? பங்காளி ஏற்கனவே ஆம்பளை புள்ள பிறக்கும் ஆம்பளை புள்ள பிறக்கும்னு 3 பொம்பளை புள்ள பெத்தாச்சு.
இந்த தடவையும் பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்து அவ ஏமாத்தினான்னு வச்சுக்க, மொத்த பேரையும் எரிச்சு கொன்ற வேண்டியதான். யோ என்னையா நல்ல நேரத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு விடியா. இப்படி கத்துறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. வா வா போய் பாப்போம். சிவகாமி, என்னாச்சுமா? முடியல, வலி தாங்க முடியலம்மா. ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்கம்மா. நான் வந்துட்டல சிவகாமி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பசங்களா, நீங்க வெளியே போயிருங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நாங்க வெளியெல்லாம் போக மாட்டோம், அம்மா கூட தான் இருப்போம். சரி, கொஞ்சம் பின்னாடி வாங்க. ம். வா போ போ. போம்மா, காலை பிடிச்சுக்குமா. கொஞ்சம் பொறுத்துக்கு தாயி. ரொம்ப வலிக்குதே. ஆமா. ஆ. 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 அம்மா. அம்மா, சிவகாமி, குழந்தை புரண்டு கிரண்டு இல்லாம சரியாதாம்மா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசவம் ஆயிடும். கொஞ்சம் வலிய பொறுத்துக்கம்மா. நல்லா காலை பிடிமா. அக்கா, அம்மா ஏன் இப்படி அழுகுறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அம்மாக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாம இரு. நமக்கு துணையா சாமி இருக்கு. அம்மா. அம்மா. ஆ. ஆ. அம்மா. எனக்கு பையன் பிறந்துட்டான் பங்காளி, எனக்கு பையன் பிறந்துட்டான். ஆமா, அப்போ உங்க பங்காளி கையால ஒரே விருந்துதான். சமாளிச்சிடலாம் பங்காளி. நல்லா எடுத்து அடிங்க அடிங்க. இந்த மாதிரி 50 பாட்டில் வாங்கி தரவங்க எல்லாருக்கும். சூப்பர் பங்காளி. சிவகாமி நல்ல மனசுக்குதான் குழந்தை அதிக வலி நலி கொடுக்காம சீக்கிரம் பிறந்துடுச்சு. முத்தாயி, எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? சிவகாமி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. கடவுள் சோதிச்சிட்டாமா. உனக்கு இப்பவும் பொம்பளை புள்ளதாம பிறந்திருக்கு. ஐயோ, தங்கச்சி பாப்பா, நான் அப்பா கோவப்படுவாரு. இப்ப என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.